வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷராசியை பற்றி. தெய்வ கணக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்க போகிறது எல்லாமே கோஇன்சிடென்ஸும் கிடையாது. இது எல்லாமே மேலே எழுதப்பட்ட ஒரு கணக்கு. மேஷ ராசி அப்படின்னாலே நெருப்புத்தன்மை, துடிப்பு, துணிச்சல், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முன்னேறி போகிற மனசு. ஆனால் இதே மேச ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நடக்கும். அதாவது பாசம் காட்டுறவங்க கிட்ட தான் முதல்ல ஏமாறுவாங்க. இப்போ இந்த காலகட்டம் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை வெளிச்சத்துக்கு வரப்போகிற நேரம். நீங்கள் நம்பின ஒரு உறவு, நீங்கள் இவங்க பக்கம்தான்னு நினச்ச ஒரு நபர், அந்த நபருடைய உண்மையான முகம் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது. அந்த இடத்துல தான் மேசராசிக்காரங்களுடைய மனசு உடையவும் போகுது. நாம் இவ்வளவு பாசம் வச்சோமே, ஆனால் இவங்க இப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே சத்தம் போடும். ஆனால் இதுதான் தெய்வ கணக்கு. ஏமாற்றம் வந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த உயர்வு ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு தனி மனித போராட்டம் அதிகமாகவே இருக்கும். யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்கள் வழியை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நிற்க வேண்டிய சூழல் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்காம நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் கிரெடிட் மட்டும் வேற யாருக்கோ போகுது அப்படின்னு உங்கள் மனசு கதறும். ஆனால் இங்கேயும் தெய்வம் கணக்கு வேலை பார்க்குது. இப்போது கிடைக்காத அங்கீகாரம் சீக்கிரமே ஒரு பெரிய வாய்ப்பாக மாறப்போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வாயை கட்டுப்படுத்தணும். கோபம் வந்த உடனே பேசுகிற பழக்கம் இப்போ உங்களுக்கு எதிராக மாறப்போகுது. ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம், ஒரு வார்த்தை ஒரு வாய்ப்பையும் பறிக்கலாம். அதனால் சொல்லலாமான்னு தோணும் இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருங்க. பண விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் கூட பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். கடன் கொடுக்குற விஷயம் வந்தால் இந்த காலகட்டத்தில் நல்லா யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா திரும்ப வராத பணமாக மாற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மூத்தவர் சொல்கிற வார்த்தை உங்கள் மனசை குத்தும். ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு நல்ல அர்த்தமும் இருக்குது. அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா உறவுகள் தப்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. காதல் விஷயத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய தேர்வு. பழைய காதல் நினைவுகள் திடீர்னு மனசுக்குள்ளே வந்து போகும். இது சரியா, இது வேண்டாமா அப்படின்னு குழப்பம். ஆனால் தெய்வ கணக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பழையதை விட்டுட்டாதான் புதியது வர முடியும். மனசை சுத்தம் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க தெய்வ வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, ஹனுமான் தரிசனம், சின்ன விளக்கு ஏற்றினாலே போதும். நீங்கள் தனியாக இல்லைன்னு ஒரு சக்தி உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு உணர்விக்க வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சோர்வு, தலைபாரம், தூக்கம் குறைவு, இது எல்லாமே மன அழுத்தத்தால் தான். மனசை லேசாக வைங்க. நீங்கள் சிரிக்க ஆரம்பித்தா உடம்பு சரியாகும். இந்த காலகட்டத்துக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்க போகுது. வேலை மாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம், மனநிலை மாற்றமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் உங்களை கீழே இழுக்காது, உங்களை உங்கள் உண்மையான உயரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் தெய்வம் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு பிறகு என்ன நல்லது வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. மேச ராசிக்காரங்க இந்த தெய்வ கணக்கு உங்கள் வாழ்க்கையை புது பாதையாக திருப்பதான். இது 100% உங்களுக்கு நடந்தே தீரும். மேச ராசிக்காரங்க நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டம் எல்லாமே சாதாரணமான சோதனை கிடையாது. உங்கள் பொறுமையை அளக்க, உங்கள் நம்பிக்கையை உடைக்க வந்த உங்கள் மனசை வலுவாக்க தெய்வம் போட்ட திட்டம்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் மனசை நல்ல மனசோடு இருந்தாலுமே திரும்ப திரும்ப தவறான மனிதர்களே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. நான் நல்லது தான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அந்த ஒவ்வொரு தருணத்துக்குமே மேலே கணக்கு இருக்குது. அந்த நேரத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும். யார் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, யார் தேவையில்லாத சுமை அப்படின்னு. ஒரு நெருக்கமான நபர் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனால் அந்த விலகல் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வரம். ஏன்னா அந்த நபர் இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முன்னேற முடியாமல் அங்கேயே நின்றுருப்பீங்க. வேலை, தொழில் விஷயங்களில் இப்போ ஒரு சின்ன தடங்கள், ஆனால் அந்த தடங்கள் பெரிய விஷயத்துக்கு முன்னாடி வரும். ஒரு சின்ன பாஸ் மாதிரி திடீர்னு ஒரு வாய்ப்பு எதிர்பாராத இடத்துலேருந்து வரும். இது நமக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. ஆனால் அதுதான் தெய்வத்துடைய கணக்கு. பண விஷயத்தில் மேசராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. செலவு அதிகமாக இருக்கும், வரவு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நிலை நீண்ட நாளுக்கு இருக்காது. சீக்கிரமாக பணம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வரும். பழைய பாக்கி வரலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல லாபம் கிடைக்கலாம்.
காதல் விஷயத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒரு பக்கம் பாசமும் மறுபக்கம் காயமும். இன்னும் பிடிச்சிருக்கு ஆனால் நம்ப முடியல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். இங்கே தெய்வ கணக்கு என்னன்னா, உங்கள் மரியாதையை இழக்க வைக்கும் எந்த உறவையுமே தெய்வம் நீக்க போகுது. புது காதல் வருமா? கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கணும். குடும்பத்தில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும். சின்ன விஷயம் பெருசாக மாறும். அந்த இடத்துல உங்கள் ஈகோவை ஓரமாக வைங்க. நீங்கள் தாழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா உறவுகள் தப்பிச்சிரும். மேச ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சாஃப்ட், ஆனால் வெளியில் ஸ்ட்ராங்காக காட்டிக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக மாஸ்க் கொஞ்சம் உடையும். அப்போ தான் உண்மையான நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் தான் முக்கியமான பிரச்சனை. நீங்கள் யாருக்காகவோ உங்களை மறந்து ஓடிட்டீங்க. இப்போ உங்களுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். சின்ன நடை, பிடிச்ச பாடல், மனசுக்கு பிடிச்ச விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய மருந்து. ஆன்மீக விஷயத்தில் இந்த நேரம் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். நம்பிக்கையோட ஒரு வேண்டுதல் வைங்க. உங்கள் கணக்கில் கண்ணீர் இருந்தால் கூட அந்த வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும். தெய்வம் உங்கள் போராட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இவ்வளவு நாள் தாங்க வச்சுது. இனி உங்களை உடைக்க அனுமதியே கிடையாது. உங்களை உயர்த்த தான் நேரம். மேச ராசிக்காரங்க நீங்கள் நினைக்காத நேரத்தில், நீங்கள் நினைக்காத விதத்தில் நல்லது நடக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலமும் வந்துருச்சு. தெய்வ கணக்கு 100% நடந்தே தீரும்னு சொல்கிறது உண்மைதான். மேச ராசிக்காரங்க நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருப்பீங்க. நான் யாருக்கும் கெடுதல் நினச்சதே இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த கேள்விகளுக்கு தான் இப்போது தெய்வ கணக்கு பதில் சொல்ல போகுது. நீங்கள் நல்லவங்க, அதனால தான் தவறான மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாசல் திறந்திருக்கு. அவங்க வந்தாங்க, பயன்படுத்தினாங்க, போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் போனப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்கும் எல்லாமே சொல்லக்கூடாது, எல்லாரையும் நம்பவும் கூடாது. இந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வேலை செய்கிற இடத்துல ஒரு அமைதியான பொறாமை இருக்குது. உங்கள் வளர்ச்சியை சிலர் பொறுத்துக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே எரியறாங்க. அதனால் சின்ன விஷயத்தை பெருசாக்கி உங்களை டவுன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தெய்வ கணக்கு என்ன அப்படின்னா, அந்த முயற்சியே உங்களை ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். உங்கள் டேலண்ட்டை யாராலையுமே மறைக்க முடியாது. பண விஷயத்தில் இப்போ ஒரு பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ, இதெல்லாம் சமாளிக்க முடியுமா, இந்த பயமே உங்களை புது வழி தேட வைக்கும். அந்த வழி முதல் பார்வைக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் அதுதான் உங்கள் சரியான பாதை. காதல் விஷயத்தில் மேச ராசிக்காரங்க ரொம்ப ஆழமாக நேசிக்கிறவங்க. அதனால தான் வழி வந்தால் ரொம்ப ஆழமாக குத்தும். நீங்கள் மன்னிக்க தெரிஞ்சவங்க, ஆனால் மறக்க தெரியாதவங்க. இந்த நேரத்தில் ஒரு உண்மை தெளிவாக புரியும். மாறாத மனசுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டாம். இந்த புரிதல் வந்ததுமே ஒரு பெரிய சுமை உங்கள் மனசில் இருந்து இறங்கும். குடும்ப விஷயத்தில் ஒரு பொறுப்பு திடீர்னு உங்கள் மேலே விழும். நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் சேர்ந்திருந்தாலும், நீங்கள் சோர்ந்திருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க. ஆனால் இந்த தியாகத்தை தெய்வம் கவனிக்காமல் இருக்காது. அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம், உடம்பு பிரச்சனை கிடையாது, ஆனால் மனசு தான் சோர்ந்திருக்கு. தூங்குனாலும் மனம் ஓய்வெடுக்க மாட்டேங்குது. இதுதான் தீர்வுக்கான அமைதி. யாரும் இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் உங்கள் மனசோட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் பதில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழலும் வரும். பயப்படுவீங்க, சரியா தப்பான்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த முடிவே உங்கள் வாழ்க்கையை புதிய அத்தியாயத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. தெய்வ கணக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தைரியமாக எடுத்த முடிவு எப்பொழுதுமே தப்பாக போகாது. சின்ன நம்பிக்கையோட ஒரு ஆரம்பமாக பண்ணுங்க. பின்னால் நல்லது செய்தோம்னு நீங்கள் சொல்லுவீங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம். உங்களுடைய கண்ணீர் உங்கள் பலமாக மாறும், உங்கள் வலி உங்கள் அடையாளமாக மாறும். இதுதான் தெய்வத்தினுடைய கணக்கு. எப்பொழுதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எல்லா கெட்டதும் அழிஞ்சு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இனி உங்கள் கண்ணீரெல்லாம் மறைஞ்சு பலமாக மாறி, உங்கள் வழியெல்லாம் மறைஞ்சு உங்களுடைய அடையாளமாக மாறி, உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம், செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.